நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ இல்லையோ இங்கிலீஷ் வந்து நம்மளோட பார்ட் ஆஃப் த லைஃபாக மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் குளோபலைசேஷன். நான் இங்கிலீஷ்க்காக எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் எக்ஸப்ட் ஃபார் ஒன் ரீசன். நமக்கு ஜாபுக்கு இங்கிலீஷ் தேவைன்னா கற்றுக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, ப்ரோ நான் வந்து இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல, இன்டர்வியூவில் இங்கிலீஷ் பேச முடியல, இல்லை ஆஃபீஸில் இங்கிலீஷ் பேச முடியல. இது மாதிரி பேசிக்காக தெரியும், பட் ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தீங்கன்னா திஸ் வீடியோ வில் டெஃபினெட்லி பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா நானும் எக்ஸாக்டாக அதே சுச்சுவேஷனில் இருந்தேன். நானும் என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு டைமில். பட் நான் சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன். அந்த மிஸ்டேக் தான் மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுவாங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் அந்த சில மிஸ்டேக்ஸை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணாலே போதும், உங்களோட இங்கிலீஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிரும், உங்களோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆயிரும். என்னோட வீடியோ பார்த்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம் டு திஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இங்கே டெய்லி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இம்ப்ரூவ் ஆகணுன்றது நான் ஆசைப்படுறது. உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகாததுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, அதை வந்து ஒரு தனி பார்ட்டாக வந்து வச்சுக்கிறது. ஓகே, நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம தமிழில் பேசுவோம், எல்லாமே பண்ணிக்குவோம். இங்கிலீஷ் கற்றுக்கிறது மட்டும் ஒரு தனியாக, ஓகே இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், அது வந்து ஒரு ஹியூஜ் மிஸ்டேக். நம்ம தமிழ் கற்றுக்கிறப்ப என்ன பண்ணியிருப்போம்னா, தூங்குறப்ப, முழிச்சிட்டு இருக்கப்ப, அம்மாட்ட பேசுகிறப்ப எல்லா டைமும் அதவே நம்ம பண்ணிகிட்டே இருந்திருப்போம். அதை வந்து நம்ம கற்றுட்டு இருந்திருக்க மாட்டோம். அது நம்மளோட லைஃபாகவே இருந்ததுனால நம்ம கற்றுக்கிட்டோம். பட் இங்கிலீஷ்னு வர்றப்போ அதுவும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தானே நம்மளால் ஈஸியாக நம்மளோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதை டெய்லி 1 மணி நேரம் தான் நான் பண்ணுவேன், டெய்லி 15 மினிட்ஸ் தான் பண்ணுவேன்னா பின் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு பார்ட்டாக இல்லாமல் ஆக்டிவாக இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். அது எப்படி ஆக்டிவாக லேர்ன் பண்ணுறதுனா, ரெகுலராக பேசிகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை. பட் அது வெறும் ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான். அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னா அவங்க இப்படி தான் அந்த சென்டென்ஸை முடிக்க போகிறாங்கன்னு நம்ம இங்கிலீஷ்லேயே கெஸ் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு வேர்டு எங்கேயாச்சும் பார்த்துருந்தோம்னா அந்த வேர்டு இருந்து அடிக்கடி ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை இருக்கவே இருக்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஃபாலோ பண்ணுறது, எப்பயுமே நான் என்கிட்ட பேசுகிறப்போ இங்கிலீஷில் தான் நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அது வியர்டாக தான் இருக்கும், பட் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு. நான் மோஸ்ட்லி நமக்குள்ளே மைண்டில் ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும் இல்லையா, அந்த வாய்ஸ் வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷாகவே சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற ஒரே ரீசனால் இப்போ என்னால் திரும்பி போக முடியல. பட் எனக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்ச அந்த டைமில் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு. பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, ஆக்டிவாக இங்கிலீஷில் இருக்கணுமே தவிர பாசிவாக இவ்வளோ டைம் மட்டும் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கவே கூடாது. தட்ஸ் a huge mistake. எக்ஸாக்டாக அதுதான் செகண்ட் மிஸ்டேக் கூட. நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இங்கிலீஷ்னு கிடையாது, எந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் அதுக்காக ஒரு டைம் அண்ட் எஃபோர்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். உடனேலாம் வந்துடாது. ஸோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் ½ அன் ஹவரோ 1 ஹவரோ யார்கிட்டயா பேசி, இல்லை யார்கிட்டயாச்சும் ஃபோன்லேயோ இந்த மாதிரி டைம் லிமிட் இல்லாமல் டெய்லியும் அதை ஆக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு தெரியும் எல்லாரோட சரௌண்டிங்ஸ்லையும் அந்த இங்கிலீஷ் பேசுகிற ஃப்ரெண்டோ இல்லை இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இருக்காது அப்படின்னு. எனக்கு நிறைய தமிழ் பேசாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தமிழில் தான் பேசுகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுலேயும் சில பேர் உங்களை மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்களே, அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு ஓகேடா நம்ம 2 பேரும் வந்துட்டு இனிமேல் இங்கிலீஷில் தான் பேச போகிறோம், ஃபோன் பண்ண இங்கிலீஷ் தான் பேசுவோம், நேரில் இங்கிலீஷ் தான் பேசுவோம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன்னு சொன்னால் மூடிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அதனால உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஃப்ரெண்டை வந்து பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. பட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் அட்லீஸ்ட் 10 மினிட்ஸோ 1 ஹவரோ ஏதோ ஒரு டைம் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நான் காலேஜ் படிக்கிறப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லிட்டேன், இனிமேல் வந்துட்டு நான் டெய்லி ஒரு 1 ஹவர் உங்ககிட்ட பேசிக்கிறேன், ஏன்னா நீ வந்து இங்கிலீஷில் தான் பேசுவேன், நான் அவங்க கூட பேசுகிறேன்னா என்னோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகின்னு சொல்லிட்டு டெய்லியும் இந்த டைம் நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் பண்ணி அதே மாதிரி 1 மந்த் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். அது மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பொண்ணுன்னு இல்லை, ஏன்னா பையன்கிட்ட 1 மணி நேரம் எப்படி டெய்லி பேசுகிறது, இவ்வளோ பண்ணணுமான்னு கேட்டால் ஆமாம் பண்ணி தான் ஆகணும். நமக்கு அந்த வேணுன்ற ஜாப் வந்து இது ரெக்வயர் பண்ணுது அப்படின்னு நினச்சோன்னா பண்ணி தான் ஆகணும். ஸ்பீக்கிங் ஆஃப் ஜாப், டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் இஸ் ரீலெவல். ரீலெவல் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இந்தியா ஃபுல்லாக டாப் கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ், யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ் இதெல்லாம் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு ஜாப் வாங்கி தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஐடியில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி ரீலெவல் டெஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த டெஸ்ட்டில் குவாலிஃபைட் ஸ்கோர் எடுத்தால் மட்டும் போதும். ரீலெவல் உங்களுக்கு நிறைய கம்பெனிஸில் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், பேக் எண்ட் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி 5 ரோல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணுன்ற ரோல் நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு 18+ இருக்கணும். அவ்வளோதான் கண்டிஷன், வேறு எந்த கண்டிஷன் கிடையாது. இந்த டிகிரி தான் இருக்கணும், இந்த டிகிரி தான் இருக்கக்கூடாது, நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்த க்ரைட்டீரியாவும் கிடையாது. யார் வேணாலும் இந்த டெஸ்ட் எழுதலாம். மினிமம் 6 லேக்லேருந்து மேக்ஸிமம் 15-16 லேக்ஸ் பெர் ஆனம் வரைக்கும் ஒரு ஜாப், நல்ல ஜாப் வாங்கி தரத்துக்கு
ரீலெவல் எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி ரீலெவல் டெஸ்ட் எழுதி கம்பெனிஸில் பிளேஸ் ஆன கேண்டிடேட்ஸோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரீலெவல் அச்சீவர்ஸ்ன்ற ட்விட்டர் ஹேண்டில் பார்க்கலாம். ப்ளஸ் டாப் ஸ்கோரர்ஸ்க்கு ரீலெவல் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே 0 காஸ்ட்லனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் லிங்க், டெஸ்ட் எழுதுங்க, கம்பெனியில் செலக்ட் ஆகுங்க, நல்ல பேக்கேஜில் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டேக், இது மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன், தாய்மொழி தமிழ் மொழி தான். பட் அதுக்காக தாய்மொழியவே ரொம்ப டிபெண்டும் பண்ணிட முடியாது. நமக்கு நம்மளோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா. அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம இங்கிலீஷில் பேசணும் ட்ரை பண்ணுறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மதர் டங் வந்துட்டு அந்த மதர் டங்க்லேருந்து நம்ம இங்கிலீஷாக கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு வேர்டையும் இங்கிலீஷ் சென்டென்ஸ்க்கு மாற்றி அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பேசணுன்னா இதுக்கே ஒரு நிமிஷம் ஆயிரும். அப்படி நம்மளால ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். அப்படி நம்மளோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். லாஜிக். இது ஒரு சின்ன மைண்ட் கேம் தான். ஒவ்வொரு டைம் நீங்கள் பேசுகிறப்போ தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ணவே கூடாது. மேக்ஸிமம் நான் இங்கிலீஷில் தான் திங்க் பண்ணுவேன், இங்கிலீஷில் தான் பேசுவேன். டேரெக்டாக பேசணுன்னா அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். அந்த எக்ஸ்ட்ரா டைம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இனிஷியலாக அது டெஃபினட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்விட்ச் நடக்கும். நம்ம தமிழில் பேசணும்னா ஓகே தமிழ்லேயே அப்படியே டேரெக்டாக பேசிட்டு இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறப்போ டக்குனு அந்த ஸ்விட்ச் பண்ணிட்டோன்னா இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிச்சிடலாம். அந்த ஸ்விட்ச் வர்றதுக்கு இது அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் ஒரு நாள் வந்துட்டு அந்த ஸ்விட்சை உங்களால் ஈஸியாக வந்துட்டு டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பண்ண முடியும். மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறப்போ பிரச்சனை இல்லை. இங்கிலீஷில் பேசுகிறப்போ இந்த தமிழை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மாதிரி உங்களுக்கே பண்ணிக்கோங்க. அகேன் ப்ராக்டிஸ் தான். இது அடிக்கடி பண்ணுறப்போ நீங்களே வந்துட்டு உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிறதையும் உங்களோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகிறதையும் உங்களால் பார்க்க முடியும், கேட்க முடியும். நெக்ஸ்ட் மிஸ்டேக் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ரீட் பண்ணுவாங்க, எப்பாரு இந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளோட இங்கிலீஷ் இதனால இம்ப்ரூவ் ஆயிரும்னு நினச்சிட்டு இதெல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, ரியல் லைஃப்பில் நம்ம எதுவுமே பண்ணலைன்னா டக்குன்னு நம்ம இங்கிலீஷில் பேசணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா உடனே வந்துடாது. இந்த நம்ம பார்த்த படம், இது நம்ம கேட்டது எல்லாமே வந்துட்டு அந்த நேரத்தில் நமக்கு வாய் வழியாக அப்படியே வந்துடாது. நம்ம எவ்வளோக்காலும் இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அப்போ தான் வந்துட்டு ஆக்டிவாக அது எல்லாமே வரும். ஸோ ரியல் டைமாக நம்ம பேசி பழகணும். பார்க்குறது கேட்குறது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு 10% தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டைம் ஏதாச்சும் ஒரு புது வேர்ட் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அது உங்களோட சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு செம்மையான ஐடியா இருக்குது. இந்த எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மிரர் முன்னாடி நின்று பேசுங்க, உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா. அதோட ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு இல்லையா, ஃபோனை வந்துட்டு உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி என்னோட கேமரா முன்னாடி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி உங்கள் ஃபோனை ரெக்கார்ட் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த கேமரா முன்னாடி நீங்கள் பாட்டில் பேசலாம். ஏன்னா வந்துட்டு ஜட்ஜ் பண்ண போகிறது நீங்கள் தான். என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா யாரும் பார்க்க போகிறதில்ல, நீங்கள் தான் அதை திரும்ப வந்துட்டு ரீப்ளே பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் கேமரா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுன்றதை பேசி முடிச்சதுக்கப்புறம் அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்டக் ஆகிறோம், எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், நெக்ஸ்ட் டைம் பேசுகிறப்ப இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னொரு ஆள் வந்து கேட்டுட்டு நம்ம சொல்லி அதை கரெக்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகும். இன்னொரு ஆள் நம்ம தப்பு சொல்கிறதும் நம்ம மேக்ஸிமம் நமக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ லெட்ஸ் பி அவர் ஓன் ஜட்ஜ். நம்மளே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளே ஜட்ஜாக இருந்துக்கிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பரான ஒரு டெக்னிக். நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஓரளவுக்கு பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் என்ன ஹெசிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோன்னா அது ப்ராப்பர் கிராமரில் தான் பேசணும், எந்த இடத்துலையும் கிராமர் மிஸ்டேக் வந்துடக்கூடாது, டென்ஸ் மிஸ்டேக்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு. அதுக்கெலாம் அவசியமே கிடையாது. எனக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா, நம்ம தமிழில் பேசுகிறப்ப நல்லா உளறி தள்ளுவேன். யாருமே என்கிட்ட கேட்டது கிடையாது, ஏன்டா உளர்ற, ஏன்டா தமிழ் தப்பாக பேசுகிறப்போ சொன்னது கிடையாது. ஆனால் இங்கிலீஷில் நான் ஏதாச்சும் தப்பாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் எப்படி தமிழில் பேசுகிறனோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன். அதில் போட்டு தப்பு பண்ணிட்டா நீ அந்த இடத்துல தப்பு பண்ணிட்ட பாரு, ஐ மீன் லைக் fuck you அப்படின்னு நான் உங்களை சொல்ல, நீங்கள் உங்களை பார்த்து யாராச்சும் கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் லாங்குவேஜ் தப்பு பண்ணுறதுல தப்பு இல்லை. எப்படி தமிழில் பேசுகிறப்போ ரோல் ஆகுதோ, எப்படி தமிழ் தப்பாக பேசினா பரவாயில்லையோ, அதே மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறப்ப ரோல் ஆகத்தான் செய்யும். இங்கிலீஷில் பேசுகிறப்ப தப்பாக பேசுறதுல தப்பு இல்லை. அது மீறி யாராச்சும் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க, உங்களோட கிராமர் இந்த இடத்துல தப்பு, இந்த இடத்துல டென்ஸ் தப்புன்னு மற்றவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இப்போ கூட பாருங்க, நான் தப்பாக தான் பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக், இருக்கிறதுலே ஒரு கேவலமான மிஸ்டேக், யாருமே பண்ணிடவே கூடாது. உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுங்க. நம்ம பேசுகிற இங்கிலீஷ் தப்பாக இருக்குமோன்னு கொஞ்சம் கூட பயப்படவே கூடாது. நம்ம எது பண்ணாலும் மிஸ்டேக்கே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமே எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. அந்த கடவுளே வந்தால் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களை படிக்கிறப்போ தப்பாக தான் படிச்சிருப்பாரு. ஐ சடன்லி ரியலைஸ் ஐம் அன் ஏத்திஸ்ட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எது பண்ணணும்னாலும் ஒரு வீடியோ கேம் விளையாண்டா கூட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அவுட் ஆக தான் போகிறோம். சீக்கிரமே வந்துட்டு நம்மளோட லைஃப் போயிடும். இப்போ செகண்ட் டைம் விளாட்றப்போ இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா விளாடுவோம். தேர்ட் டைம் விளாட்றப்போ நம்ம ஹை ஸ்கோர்லாம் செட் பண்ணுவோம். இந்த மாதிரி அதுலேயே மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம கேர் கூட பண்ண மாட்டோம், இன்னும் திரும்ப பண்ணணும்னு நினைப்போம். பட் இதில் போட்டு ஏன் அஃப்ரைட், ஏன் வந்து பயப்படணும், ஏன் வந்து நம்ம தப்பாக பேசணும்னு பயப்படணும்?
அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பயப்படாதீங்க. அப்படியே மிஸ்டேக் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணுவீங்க, செகண்ட் டைம் மிஸ்டேக் பண்ணுவீங்க, தேர்ட் டைம் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க, ஃபோர்த் டைம் வேற ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க, ஃபிஃப்த் டைம் அந்த வேற ஒரு மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய டைம் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு 1 month 2 months 6 monthsல இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணாலே போதும், நம்மளோட இங்கிலீஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்போல்லாம் ஐ யூ கம்ஃபர்டபுள் டாக்கிங் இன் தமிழ்னு தமிழுக்கு ஸ்விட்ச் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லேயே அந்த கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு போட ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நான் பண்ண மிஸ்டேக் எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா நானும் எல்லாரும் மாதிரி தானே. தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. என்னோட லைஃப் ஜேர்னியில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கிலீஷில் ஸ்ட்ரகிள் பண்ணுற அந்த உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you. Do what you love. Don't give a shit about what other people think of you. Be happy. Limited time. Rahul.